இந்த நவம்பர் புரட்சி தினம் உலகிலே இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நவம்பர் புரட்சி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்றைக்கு நவம்பர் புரட்சி தினத்தை கொண்டாடுகிறது. அதே போல ரஷ்யாவிலும் இன்றைக்கு நவம்பர் புரட்சி தின கருத்தரங்கத்திற்கு இங்கே தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் உலகத்திலிருந்தும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக. இங்கே கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லெனின் அவர்கள் ரஷ்யாவிலே புரட்சி தின கருத்தரங்கிற்கு சென்றிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் ரஷ்யாவில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய புரட்சி தினத்திற்கு அந்த கருத்தரங்கத்துக்கு சென்று வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமையாக லெனின் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக புரட்சி தினத்தை உலகம் எங்கும் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இந்தியாவில் கொண்டாட வேண்டிய நவம்பர் புரட்சி தினத்தை ஏன் கொண்டாடணும்? ஆக புரட்சி என்பது அது பொதுவுடைய இயக்கத்தினால்தான் ஒரு மாற்றங்களை உருவாக்கும் போதுதான் புரட்சியாக அது மாறுகிறது. இந்தியாவிலே உலகத்திலே பல்வேறு புரட்சிகள் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்திலே 1777 ஆண்டுகளிலே தொழில் புரட்சி ஏற்பட்டது. இங்கே இங்கிலாந்தில் மனித சமூகம் பழங்குடிகளாக காட்டிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் நாகரிக சமூகத்திற்கு மாறுகிற போதுதான் அந்த சமூகத்திலே ஆண்டான் அடிமை சமூகம் உருவாகுகிறது. ஒரு 50 பேர் சேர்ந்து எல்லாரையும் ஒரு குழுவாக சேர்த்துக்கின்னு அந்த குழு இன்னொரு குழுவை அடக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் ஆண்டான் அடிமை சமுதாயம். அதற்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் தான் ஆண்டான். மற்றவர்கள்லாம் அவங்க சொல்கிறத கேட்கணும். இப்படி சமூகம் பல ஆண்டுகளாக பல வருடங்களாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருண்டோடி சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றம் ஆண்டான் அடிமை சமுதாயத்திலிருந்து நிலப்பிரபுத்துவ சமுதாயத்திற்கு வருகிறது. நிலப்பிரபுத்துவ சமுதாயத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் மாறி அதற்கு பிறகு நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் தொழில் புரட்சி வருகிற போதுதான் முதலாளித்துவம் உருவாக்குகிறது. பிரிட்டனில் நடைபெற்ற தொழில் புரட்சி என்றால் என்ன? உலகத்திலே விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள் பழங்குடிகள் தான். அதற்கு பிறகு அந்த விவசாயத்திலே மேம்பாடு அடைய தொழில் புரட்சி, உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களுக்கான புரட்சி ஏற்படுகிற போது நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார்கள். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்கிற போதுதான் ஒருவர் வேலை செய்வதை பல பேர் வேலை செய்வதை ஒரே நேரத்தில் அந்த நீராவி இயந்திரம் வேலை செய்கிறது. ஆக 50 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே நபர் செய்யக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கினார்கள். அதுதான் ரயில் இன்ஜின். முதலே ரயில் வருகிற போது அது நீராவியில் தான் ஓடியது. அதே போல தொழிற்புரட்சியும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளை உற்பத்தி செய்வதற்காக இருந்தாலும் சரி, தொழில் செய்வதற்கான விவசாய கருவிகளை மற்ற கருவிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு மாற்றம் தான் தொழில் புரட்சி. அப்போ தொழில் புரட்சி ஏற்படுகிற போது ஆண்டான் அடிமை சமூகத்தில் இருக்கக்கூடிய மாறி நிலத்தையே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய நிலம் முழுவதும் தனி நபருக்கு சொந்தமாக நிலப்பரப்புக்கு சொந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நிலப்பரப்புகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களை அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுங்கள் என்று கேட்டால் அங்குதான் சமூக நெருக்கடி ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நிலத்திற்கான நில பிரபுகளிலிருந்து வாழக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் 18 மணி நேரம் 20 மணி நேரம் எல்லாம் விவசாயம் செய்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நிலப்பிரபுக்களுடைய ஆதிக்கத்தில். இதுதான் உலகம் முழுவதும் நடைபெற்றது. இந்தியாவிலும் அதே தான். அப்போ ரஷ்யாவிலும் அதே நிலை தான் இன்றைக்கு இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டிலே கடுமையான ஆட்சி முறையில் நிலப்பிரபுத்துவ ஆட்சி முறைகள் கடுமையான முறையிலே விவசாயிகளையும் விவசாய கூலி தொழிலாளர்களையும் வேலை வாங்கினார்கள். ஜார் என்ற ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஜார் என்பவர் ஒருவர் அல்ல,
அவர் பின்பு பல தலைமுறைகளாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் தான் ரஷ்யாவிலே கடும் போராட்ட நெருக்கடி உருவாகிறது. ஆக தொழில் புரட்சி 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சி படிப்படியாக அது மாற்றங்கள் அடைந்து அந்த தொழில் புரட்சியின் மீது புதியதாக ஒரு வர்க்கம் துவங்குகிறது. விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் இருந்தவர்கள் புதியதாக ஒரு வர்க்கம் வருகிறது. எப்படி தொழில் புரட்சி வந்தவுடனே முதலாளி உருவாகுகிறார்கள், தொழிற்சாலைகள் உருவாக்குகிறது. தொழிற்சாலைகள் யாருக்கு சொந்தம்? முதலாளிக்கு சொந்தம் என்ற நிலவரத்திலிருந்து மாறி முதலாளித்துவம் வருகிறது. அப்ப முதலாளித்துவம் வருகிற போது, தொழில் புரட்சியின் மூலமாக முதலாளித்துவம் வருகிற போது கூடவே தொழிலாளி உருவாகுகிறார்கள். அப்ப தொழிலாளி உருவாகிற போதுதான் மேலும் மேலும் இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கும் முதலாளி வர்க்கத்திற்கும் ஏற்படுகிற முரண்பாடுகள், போராட்டங்கள், கூலி உயர்வுக்கான போராட்டங்கள், உரிமைக்கான போராட்டங்கள் இதெல்லாம் வருகிற போதுதான் அங்குதான் முதலில் கம்யூனிசம் துவங்குகிறது. அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி துவங்குகிறது என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்திற்கும் ஏற்படுகிற முரண்பாடுகள் மூலமாக தான் முதலில் அந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து கம்யூனிஸ்ட் லீக் என்று ஆரம்பிக்கிறார்கள். தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது, சம நீதி கிடைக்க மாட்டேங்குது, முதலாளியே உற்பத்தி பண்ற பொருள் எல்லாம் அதில் வரக்கூடிய லாபத்தை அடித்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு சரியா கூலி கொடுப்பதில்லை என்ற முரண்பாடுகள் வளர்ந்து முதலாளித்துவத்தினுடைய முரண்பாடுகள் மூலமாக தொழிலாளர்கள் அணிதிரட வேண்டிய சமூகத்திலே அணிதிரட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் அங்கு மார்க்சும் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸும் உருவாகிறார்கள் இங்கிலாந்திலே. அப்படி உருவாகிற போதுதான் அங்குதான் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிற போது முதலிலே அவர்கள் தராசு என்ற சின்னத்தை தான் வைக்கிறார், சமமாக நீதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் உண்மை அமைப்பு ரீதியாக திரட்டக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி 1848ஆம் ஆண்டு ஏங்கல்ஸ் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் பல்வேறு ஆய்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிடுகிறார்கள் 1848ஆம் ஆண்டு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தான் உலக முதலாளித்துவத்தை புரட்டி போட்டது. இன்றைக்கும் அந்த அறிக்கை, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை தான் உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. உலக தொழிலாளி வர்க்கத்திற்கும் பாட்டாளிகளுக்கும் பாட்டாளி சர்வாதிகாரத்திற்கும் அதுதான் இன்னைக்கு அடிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் உலகம் பூராம் இன்றைக்கு தொழிலாளர் வர்க்கத்தை அடித்திரட்டுகிறது. அவர்கள் எழுதுகிற போது இந்த ஐரோப்பா கண்டத்தை ஒரு பேய் ஆட்டுகிறது என்று முதலாளிகள் பயப்படுகிறார்கள். அந்த அறிக்கையை வெளியிடுகிற போது இறுதியாக உலக தொழிலாளர்களை ஒன்று சேர்கிற போது நாம் இழப்பதற்கு ஏதுமில்லை, அடிமை சங்கிலியாக தான் இருக்கிறோம். நிலப்புறத்திற்கும் முதலாளிக்கும் அடிமைகளாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிமை சங்கிலியை விடுவிப்பதுதான் நாம் ஒன்று சேர வேண்டும். ஆகவே உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று சொல்லி செங்கொடியை உருவாக்கினார்கள் 1848ஆம் ஆண்டு. இந்த அறிக்கை தான் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலுமே கம்யூனிஸ்ட் கட்சியை ஆங்காங்கு உருவாக்குவதற்கான வேலைகளை இந்த கொள்கை செய்கிறது. இந்த அறிக்கையை இந்தியாவில் வெளியிட்டது யார்? தமிழ்நாட்டிலே முதல் குடியரசுகள் தான் வெளியிடுகிறார், அவர்கள் தான் வெளியிடுகிறார், பெரியார் அவர்கள். அதற்கு தமிழாக்கம் வைக்கிறது, பல்வேறு வந்து. ஆக இந்த அறிக்கை என்பது உலகத்தை ஆட்டி படைக்கிறது. உலக முதலாளித்துவத்தை இந்த அறிக்கையின் மூலமாக தீர்வு கிடைக்கிறது. தொழிலாளர் வர்க்கம் என்று உலக அளவிலே இருக்கிறது, அதை முதலாளிகள் சுரண்டுகிறார்கள் என்பதுதான் அந்த தத்துவத்தை உருவாக்கினார்கள். அதுதான் ஏங்கல்ஸ் உருவாக்கின தத்துவம் தான். தனி குடும்பம், சொத்து, உபரி மதிப்பு, லாபம் போன்றவைகளெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் பல்வேறு கணக்கீடுகளை போட்டு கண்டுபிடித்து ஒரு பெரிய தத்துவத்தை உருவாக்கினார்கள். அதுதான் மூலதனம். அந்த மூலதனம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் முதலாளித்துவத்திற்கு, ஏகாதிபத்தியத்திற்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாற்று எது என்று சொன்னால் மூலதனத்தில் வழிகாட்டிய பொது உடைமை சமூகம் தான் உருவாக்குவதுதான் அது வழிகாட்டும் என்று இன்றைக்கு உலகம் பூரா வழிகாட்டி கொண்டிருக்கிறது.
இந்த தத்துவத்தை தான் ரஷ்யாவிலே நிலப்பிரபுத்துவ ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஜார் மன்னனுடைய ஆட்சி அதிகாரத்தை வெளியேற்ற வேண்டும். லெனின் அவர்களுடைய தந்தை முதல் அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் நிறுத்து போராடுகிறார்கள். லெனினுடைய அண்ணார் அலெக்சாண்டரே அந்த ஜார் ஆட்சியை எடுத்து போராடுகிறார். அவரை ஆட்சியாளர்கள் தூக்கில் இடுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து தொடர்ந்து போராடுகின்ற நிலையிலே ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகிறது. ரஷ்யாவிலே முதல் 1005ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகி ஒரு புரட்சி ஏற்படுகிறது. ஆனால் அந்த நிலப்பிரபுத்துவ சமுதாயம் அதை வீழ்த்தி விடுகிறது. ஆனாலும் தொடர்ந்து அதற்கான முறையிலே சமூக ஜனநாயக கட்சியை உருவாக்குகிறார் மாபெரும் புரட்சி தலைவர் லெனின் அவர்கள். நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லாமல் சமூக ஜனநாயக கட்சி. ஆக அந்த கட்சியை உருவாக்கி மக்களை அணிதிரட்டுகிறார். மக்களை திரட்டி ஜார் ஆட்சிக்கு எதிராக போராடுகிறார். அவர் அப்பதான் சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கட்சியிலே ஒரு உறுப்பினர் என்பவர் அவர் செயல்பட வேண்டும், கட்சிக்கு கட்டுப்பட வேண்டும், கட்சி உறுப்பினர் சந்தா கொடுக்க வேண்டும், லெவி கொடுக்க வேண்டும், கட்சி பத்திரிகையை படிக்க வேண்டும், எடுக்கிற முடிவுகளை அமலாக்க வேண்டும். அவன்தான் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் என்று சொன்னால் அதற்கே அடிப்படைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உருவாக்கி கோட்பாடாக உருவாக்கியவர் தான் மாமேதர் லெனின் அவர்கள். தத்துவத்தை உருவாக்கியவர் கார்ல் மார்க்சும் ஏங்கல்ஸும் அவர்கள். அந்த தத்துவத்தை அமலாக்குவது எப்படி என்பதுதான் ரஷ்யாவில் களப்பணி செய்து ரஷ்ய புரட்சி ஏற்படுத்தினார்கள். ஆக ரஷ்யாவில் இருக்கிற ஜார் ஆட்சியை எதிர்த்து போராடுகிற போது ஒரு முதலாம் உலகப் போர் வருகிறது. முதலாம் உலகப் போர் வருகிற போது அதிலே ரஷ்யா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கடும் பொருளாதார நெருக்கடி, ஆட்சியாளர்களுடைய அராஜகம், ஆட்சியாளர்கள் தொழிலாளர்களுக்கு விரோதமான கொள்கைகள். ஏனென்றால் சிறைவாசம் ஜார் ஆட்சி என்று சொன்னால் அதை விட ஒரு கொடுங்கோலான ஆட்சி உலகில் இல்லாத நிலையிலே அன்றைக்கு ஜார் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஜார் ஆட்சியை ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கினார்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிதான் கோட்பாடு ரீதியாக கட்சியை தயார் செய்தார். கட்சி ஆண்டுக்கு ஒரு முறை உறுப்பினர் சந்தாவை சரியான முறையிலே முதல் உறுப்பினர் பதிவை லெனின் கொடுப்பார். அப்படிப்பட்ட கட்சி தான் அந்த சமூக ஜனநாயக கட்சி தான் ரஷ்யாவிலே மக்களை திரட்டி ஜார் ஆட்சியை வீழ்த்துவதற்கு தொடர்ந்து போராடி